ஹலோ வியூவர்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோக்கு வாய்ஸ் தரேங்க. ஏன்னா அதுக்கு காரணம் நம்மளுடைய சேனல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்கு. இதுக்கு முழுக்க காரணம் நீங்கள் தாங்க, உங்களுடைய சப்போர்ட் தாங்க. நீங்கள் இல்லாமல் கண்டிப்பாக இதை நாங்கள் அச்சீவ் பண்ண முடியாது. ரொம்ப தேங்க்ஸுங்க, மிக்க நன்றி. அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக இந்த வீடியோ இருக்க போதுங்க. ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி என்ன டிஃப்ரெண்ட்டாக இந்த வீடியோவில் இருக்க போதுன்னா, நாம் ஒரே ஐட்டமை 2 மெத்தடில் பண்ண போகிறோங்க. இந்த 2 மெத்தடுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பிரபலமான 2 யூடியூபர்ஸ் பண்ணது தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இந்நேரத்துக்கு நீங்கள் எல்லாருமே தம்ப்நெயில் பார்த்து அதை கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, அந்த 2 மெத்தட் பார்த்திங்கன்னா ஜப்பர் பாய் சாரும் அதுக்கப்புறம் மெட்ராஸ் சமையல் ஸ்டெஃபி சிஸ்டரும் பண்ணியிருக்காங்க. ஒரே மெத்தட் தான், ஆனால் டிஃப்ரெண்ட்டாக 2 பேருமே பண்ணியிருப்பாங்க. இதில் நம்ம 2 மெத்தட் பண்ணதும் இல்லாமல் அதை சாப்பிட்டு இதில் யாருடைய சமையல் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு சின்ன ரியாக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக கம்பேரிசன் பண்ணுறது கிடையாதுங்க. எந்த டேஸ்ட்டு எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சில பேருக்கு ஒரு டேஸ்ட் பிடிக்கும், சில பேருக்கு சிம்பிளாக பிடிக்கும். அதே தாங்க இந்த வீடியோவில் நடக்க போகுது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுக்கு நம்ம முதல்ல 1/2 கிலோ சிக்கன், அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோங்க. இது நாங்கள் 2 மெத்தடில் பண்ணுறதால எல்லாமே 2 எடுத்துருக்கோம். சரி, ஓகே. இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸு ஊற போட்டுடலாங்க. ஒரு 1/2 அன் ஹவர் ஊறணும் அது. ஸோ ரைஸை ஊற போட்டாச்சு. முதல்ல ஸ்டெஃபி சிஸ்டர் பண்ண அந்த சிக்கன் பிரியாணியை பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம மசாலா அரைக்கணுங்க. அந்த மசாலாவுக்கு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் தனியா, 1 நட்சத்திரப்பூ, 1 டீஸ்பூன் சீரகம் எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் வறுக்கணுங்க. ஸோ 2 மெத்தட்ஸில் பண்ணுறது ரொம்ப டைம் ஆகுமே அப்படின்னு யோசிக்காதீங்க. இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரெடியாக இருந்துச்சுன்னா நீங்கள் சைமல்டேனியஸாக 2மே ஒரே வாட்டி பண்ணிடலாங்க. நான் அப்படி தான் பண்ணேன். உங்களுக்காக கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு தான் தனித்தனியாக எடிட் பண்ணி போட்டிருக்கேன். ஓகே, நல்ல ஸ்மெல் வரும். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இந்த பவுட்ரு தாங்க நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இது நான் குக்கரில் பண்ணுறேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்காங்க. அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இல்லைனா பட்டர் இருந்துச்சுன்னா பட்டரும் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட. சேர்த்துட்டு இதில் நம்ம மசாலா போட போகிறோம். அந்த 2 பிரிஞ்சியில் 3 ஏலக்காய், 3 கிராம்பு போட்டு லைட்டாக வதக்கி விட்டுருங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க. இது 50 கிராம் இருக்குங்க. எடுத்து நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் நல்லா வதக்குங்க. 2 பச்சை மிளகாய் போட்டிருக்காங்க. ஜிஞ்சர் 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் எல்லாமே சேர்த்து 2 டேபிள் ஸ்பூனாக போட்டுட்டாங்க. நீங்கள் அந்த மாதிரியும் போடலாம். உங்கள்கிட்ட தனியாக இருந்ததுன்னா நீங்கள் தனித்தனியாகவே போடலாங்க. நான் சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறம் மஞ்சள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பிரியாணி மசாலா அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து கலந்துக்கோங்க. மிளகாய் தூள் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா கலந்துக்கோங்க. இதெல்லாம் கலந்ததுக்கப்புறமா நம்ம 2 தக்காளி எடுத்துருக்கோம். இது 150 கிராம் இருக்குங்க. சின்ன தக்காளி, உங்கள்கிட்ட பெரிய தக்காளியாக இருந்தால் அது 1 போட்டுக்கோங்க போதும். இதில் போட்டு நல்லா அந்த தக்காளி மசிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து கொஞ்சம் கலந்து விட்டுருங்க. 1/2 கப் தயிர் எடுத்துருக்கேன். இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துடலாங்க. இதில் சேர்த்து நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷம் கிட்ட நம்ம இதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் 10 நிமிஷம் விட்டுறணுங்க. அந்த மசாலாவில் இந்த சிக்கன் ஒரு 10 நிமிஷம் குக் ஆகணுங்க. அப்போ தான் இந்த மசாலாவில் நல்லா சிக்கனில் இறங்குங்க.
இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நிமிஷம் விட்டுடலாம். விட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த மசாலாலாம் அதோட மிங்கிளாகி இருக்குங்க, நல்லா இறங்கி இருக்கும் பாருங்கள் அந்த சிக்கனோட. இப்போ வந்து தண்ணி எடுத்துருக்கோம். ஒரு பங்கு அரிசிக்கு 1.5லேருந்து 1.25 வரைக்கும் எடுத்துருக்கோங்க தண்ணி. அந்த மாதிரி நீங்கள் பார்த்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா இந்த தண்ணி ஊற்றிட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதை கொதிக்க விடணுங்க. அந்த தண்ணியை நல்லா இந்த தண்ணியில் நல்லா கொதித்து வர்றப்போ நம்ம வந்து ஏற்கனவே வந்து கழுவி வச்சுருக்க அந்த பாஸ்மதி ரைஸை எடுத்து அதில் போட்டுடலாங்க. தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிருக்கணும் அந்த ரைஸில். ஸோ இதை போட்டுட்டு இப்போது நல்லா ஹையில் வச்சுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் ஹையில் வச்சுடுங்க. வச்சுட்டு கொதி வந்த உடனே நம்ம வந்து மூடி போட்டுடலாம். மூடி நல்லா வந்து காற்று போகாதபடி நல்லா டைட்டாக போட்டுருணுங்க. நான் அந்த மாதிரி தான் மூடி போட போகிறேன். மூடி போட்டு அது மேலே நீங்கள் ஏதாவது வெயிட் வைக்கலாம். ஓகேவா? இது வெயிட் வச்சுட்டு நம்ம சிம்மில் வைக்க போகிறோங்க. நீங்கள் விசில் விடுறதா இருந்தால் விசில் விட்டுருக்கோங்க. 4-5 விசில் விடுவீங்க. அந்த மாதிரி விசில் விட்டிங்கன்னா நல்லா குக் ஆகும். லைட்டாக அப்பப்போ எடுத்து கிளறி விட்டு மூடிட்டேன். இப்போ அது மேலே ஒரு வெயிட் வச்சுட்டேங்க. தண்ணி வச்சுட்டேன். ஓகேங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி இல்லாமல் நல்லா ரைஸ் வந்து குக்காகி வந்திருக்குங்க. நம்ம பிரியாணி இப்போ ரெடிங்க. இப்போ நம்ம வந்து ஜப்பர் பாய் ஸ்டைல் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. முதல்ல வந்து நம்ம 100 ml எண்ணெய் எடுத்துருக்கோங்க. பட்டை ஒரு 2 எடுத்துருக்காங்க. ஏலக்காய் 2, கிராம்பு 2, அவ்வளோதாங்க. அப்புறம் வந்து 200 கிராம் வெங்காயம் போட்டிருக்காங்க. மீடியம் சைஸ் ஒரு 3 வெங்காயம் எடுத்துக்கலாம். எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் வந்து நல்லா வதக்கணுங்க. நல்லா பொன்னிறமாக ஆகிடுச்சுங்க. கொஞ்சமாக வந்து புதினா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி இந்த எண்ணெயிலே போட்டு வதக்கணும். அப்போ நல்ல ஸ்மெல் வருங்க. உங்களுக்கே தெரியும். இப்போ இஞ்சி வந்து ஒரு 50 கிராம், அதுக்கப்புறம் வந்து பூண்டு வந்து 25 கிராம் போடணுங்க. நான் வந்து ரெண்டுமே சேர்த்து ஒரு 75 கிராமாக போட்டேன். நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது. எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியல. அதுக்கப்புறமா வந்து ரெட் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் போடலாம். இது வந்து ஆக்சுவலாக நான் வந்து கூட்டு மிளகாய் தூள் போட்டிருக்கேன். ஆனால் ரெட் சில்லி பவுடர் தான் அவர் போடுவார். நீங்கள் அதையே போட்டுறதுனா போடுங்க. இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்கிற மிளகாய் தூள் போட்டுருங்க. போட்டு எதையுமே ரொம்ப வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா அதை அப்படி இப்படி வதங்கினதுக்கப்புறமா வந்து தக்காளி ஒரு 200 கிராமுங்க. அதே மாதிரி 3 மீடியம் சைஸ் வச்சு தக்காளி தாங்க கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்கும் போதே இப்போ வந்து நம்ம இதில் 3 பச்சை மிளகாய் போடணுங்க. பட் நான் வந்து ஒன்று எடுத்துருக்கேன். பசங்க சாப்பிடுவாங்க. அதனால் வந்து தக்காளி நல்லா மசிஞ்சிடணுங்க. மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து 100 ml தயிர் எடுத்துருக்கோங்க. இதை எடுத்து சேர்த்து விட்டுடலாம். நல்லா கலந்துக்கலாங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போடுறோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். இப்படி தான் கணக்கு 1/2 கிலோவுக்கு. அதுக்கப்புறமா நீங்கள் டேஸ்ட் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். அந்த சால்ட்டு வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆனால் வந்து கம்மியாகாது. அப்புறம் தண்ணி அதே மாதிரி இவர் வந்து 750 ml போட்டிருக்காரு. 750 ml போட்டிருக்காரு 1/2 கிலோவுக்கு. நான் அதே மாதிரி தாங்க பண்ணியிருக்கேன். ஹையில் வச்சு தண்ணி கொதித்த உடனே உங்களுக்கு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் போட்டுடணும். சிக்கன் சேர்த்ததுக்கு அப்புறமாவும் ஹையில் தாங்க இருக்கணும். கலந்து விட்டுக்கோங்க. ஹையிலே வச்சுட்டு மூடி விட்டுறணும். அது ஒரு 10-15 நிமிஷம் வச்சிடலாங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து கழுவி வடித்து வச்சுருக்கிற அந்த அரிசியை போட்டுடலாம். அரிசி போட்டு நல்லா மெதுவாக கிளறணுங்க. அடியில் கிளறுங்க. மேலே கிளறாதுங்க. அடியில் கலந்தால் வந்து நமக்கு வந்து அரிசி உடையாமல் இருக்கும். எப்போவுமே அடியில் கிளறுங்க. கிளறிட்டு இதையும் வந்து நம்ம ஹையில் தாங்க வைக்கணும். ஹையில் மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு வச்சதுக்கப்புறமா வந்து நல்லா கொதி வரும். அப்போயும் மறுபடியும் எடுத்து ஒரு வாட்டி கலந்துட்டு உப்பு ஏதாவது டேஸ்ட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இல்லைன்னா மிளகாத்தூள் கூட இப்போயே கூட போட்டுக்கலாம். ஸோ டேஸ்ட் பார்த்து சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி வந்து மேலே அந்த எண்ணெய் எல்லாத்தையும் தள்ளிட்டு அந்த தண்ணி எடுத்து டேஸ்ட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு தெரியும். இல்லைன்னா எண்ணெயோடு சேர்த்து டேஸ்ட் பண்ணும்போது நமக்கு வந்து காரமாக தெரியும். உப்போட டேஸ்ட்டு அப்போ தாங்க நமக்கு தெரியும். இதுவும் அவர் தாங்க சொன்னது. அதுக்கப்புறம் இது மேலே வந்து நம்ம வெயிட் வைக்க போகிறோம். வச்சு அதுக்கப்புறம்
ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியும் அந்த ரைஸும் வந்து ஈக்குவலாக வந்துடுங்க. ஈக்குவலாக வரும்போது மறுபடியும் ஒரு வாட்டி நம்ம அடியிலேருந்து கிளறணும். பார்த்து கிளறுங்க, அரிசி உடையக்கூடாது. கிளறிட்டு நாம் இப்போ வந்து ஈக்குவலாக வந்த அப்புறமா நம்ம வந்து சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சிடலாங்க. 5லேருந்து 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து தனியாக ஆரம்பிக்கும். பார்த்திங்கன்னா அப்போயும் நீங்கள் வந்து லைட்டாக அடியிலேருந்து கிளறுங்க. மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே வந்து உங்களுக்கு தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிட்டு உங்களுக்கு ரைஸ் ப்ரிப்பேர் ஆகிடும், குக் ஆகிடுங்க நல்லா. வாங்க இப்போ இதை வந்து நம்ம வீட்டில் இருக்கிற குட்டீஸ் பெரியவங்க எல்லாருக்குமே கொடுத்து அதில் எத்தனை பேருக்கு எந்த பிரியாணி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறாங்க. இப்போது நாங்கள் 2 பிரியாணியுமே வந்து ஒரு இலையில் தனித்தனியாக வச்சுருக்கோம், கொஞ்சமாக வச்சுருக்கோம். யாருடைய பிரியாணி அப்படின்னு சொல்லாமல் 2மே வச்சுட்டு அவங்கள சாப்பிட சொல்லிட்டு எந்த பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கோங்க. இதில் எத்தனை பேருக்கு ஜப்பர் பாய் பிரியாணி அதுக்கப்புறம் ஸ்டெஃபி சிஸ்டர் பிரியாணி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோவில் பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மைல்டாக கலர் இருக்கிறது வந்து ஜப்பர் பாய் பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து கலராக இருக்கிறது கொஞ்சம் டார்க்காக இருக்கிறது வந்து ஸ்டெஃபி சிஸ்டர்து. சார் இப்போ வந்து ஒரு பெரிய குட்டி சாப்பிட்றாரு, அவர் யாருடையது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாருன்னு பார்க்கலாங்க. குட்டிக்கு வந்து நம்ம ஸ்டெஃபி சிஸ்டரோட பிரியாணி பிடிச்சிருக்கு, மசாலாலாம் போட்டு பண்ணது ரொம்ப பிடிச்சிருக்கு அவருக்கு. ஓகே. 2வது இன்னொரு குட்டி சாப்பிட்றாரு, அவர் சாப்பிட்டு யாரு நல்லாயிருக்கு யாரு பிடிச்சிருக்கு. ஓகே, நல்லா இருக்குதுல நம்ம சொல்ல போகிறது இல்லைங்க. யாருடைய டேஸ்ட் யாருக்கு பிடிக்கும், டேஸ்ட்டு தான் இல்லை முக்கியம். சில பேருக்கு டேஸ்ட்டு பிடிக்கும் மசாலா போட்டு, சில பேர் சிம்பிளாக இருக்க பிடிக்கும். இப்போ இவருக்கு வந்து ஜப்பர் பாய் பிரியாணி பிடிச்சிருக்கு. 3வது குட்டி சாப்பிடுதுங்க. அவர் பீஸ் முதல்ல எடுக்க போகிறாரு, தடுத்து நிறுத்தி நாங்கள் சாப்பிட வச்சுருக்குறோம். சரி, அவர் என்ன சொல்கிறார் பார்க்கலாம். அவரும் வந்து ஜப்பர் பாய் பிரியாணி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து அது மைல்டாக இருக்கும்ல, அதனால் வேறு ஒன்றும் இல்லை. அது ஒரு பெரியவங்க சாப்பிட்றாங்க, எடுத்து சாப்பிட்டு பார்க்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டெஃபி சிஸ்டர்து நல்லாயிருக்கு, ஜப்பர் பாய்ந்து நல்லாயிருக்கு, ஆனால் ஜப்பர் பாய்ந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டேஸ்ட்டு பிடிச்சிருக்கு அவங்களுக்கு. 5வது இன்னொருத்தர் சாப்பிட்றாங்க. ஓகே, சாப்பிட்டு பார்க்குறாங்க. ஓகே, அவங்களும் வந்து ஜப்பர் பாய் பிரியாணி தான் பிடிச்சிருக்கு அவங்களுக்கு. அதுக்கு வந்திருக்குங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்கனில் எப்படி வெந்திருக்குன்னு காட்டுறதுக்காக காட்டுறோம் பாருங்கள். நல்லா வெந்திருக்கு, சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. இது வந்து ஜப்பர் பாய் பிரியாணி. இது பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஸ்டெஃபி சிஸ்டர் பிரியாணியில் அந்த சிக்கன் பீஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து இந்த பையன் வந்து நல்லா கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க, உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த மசாலா ஸ்மெல் அதெல்லாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபி சிஸ்டரோட அந்த பிரியாணியில் அந்த சிக்கனில் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக வெந்திருக்கு, அதை தான் காட்டுறதுக்காக தான் காட்டுறோம். ஸோ இது வந்து டேஸ்ட்டு சில பேருக்கு மசாலா பிடிக்கும், சில பேருக்கு சிம்பிளாக பிடிக்கும், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ எங்கள் வீட்டில் வந்து மெஜாரிட்டியாக வந்து ஜப்பர் பாய் பிரியாணி தாங்க பிடிச்சிருக்கு. அது வந்து டேஸ்ட்டுங்க. ஸோ அது வந்து சிம்பிளாக டேஸ்ட்டாக இருக்குல்ல, அந்த மசாலா இதெல்லாம் இல்லாமல் குட்டீஸ் வேறு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது பிடிச்சிருக்கு. மேபி சில பேருக்கு வந்து இந்த மசாலா போட்டது அந்த ஸ்மெல்லு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த ஸ்டெஃபி சிஸ்டர் பிரியாணி பிடிக்குங்க. இந்த வீடியோ வந்து நம்ம குக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோவாகவும் நினச்சிக்கலாம், இல்லைனா ரியாக்ஷன் வீடியோவும் நினச்சிக்கலாம், இல்லைனா 1/2 கிலோகிராம் சிக்கன் பிரியாணி எப்படி 2 மெத்தட்ஸில் பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கலாங்க. நம்ம யாரையுமே கம்பேர் பண்ணுறதும் கிடையாது, ஒருத்தர் நல்லா இருக்குது ஒருத்தர் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறது கிடையாதுங்க. எங்களுக்கே எங்கள் வீட்டில் ஒரு டவுட்டாக இருந்தது, யாருடைய பிரியாணி ரொம்ப பிடிக்கும், அந்த டேஸ்ட்டு வந்து எத்தனை பேருக்கு பிடிக்க போகுது அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் நாங்கள் சும்மா ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணோம். ஒரே விதமாக பிரியாணி பண்ணி சாப்பிட்றத விட நம்ம 2 விதமாக பண்ணலாம். 2மே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் இதை செஞ்சு பார்த்து நம்ம எத்தனை பேருக்கு பிடிக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்றதால தாங்க இந்த வீடியோ போட்டிருக்கோம். யாரையுமே நாங்கள் கம்பேர் பண்ணல. 2 பிரியாணியுமே சூப்பராக இருந்ததுங்க. நிஜமாகவே டேஸ்ட்டில் எந்த குறையுமே சொல்ல முடியாது. பட் டேஸ்ட்டு சில பேருக்கு அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க லைக் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதாங்க வித்தியாசம். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த 2 பிரியாணி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.